தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திரு அவையானது இன்று சிறப்பாக முதல் மறை சாட்சியாக இருந்த திருத்தொண்டராக பணி செய்த புனித ஸ்தேவானுடைய விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. நேற்றைய தினம் கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் நாம் கொண்டாடினோம். இன்று ஏன் புனித ஸ்தேவான் மறை சாட்சி அவருடைய விழாவை திரு அவை கொண்டாடுகிறது என்கின்ற கேள்வி நம் அனைவருக்கும் எழும்புவதுண்டு. காரணம், கிறிஸ்துவின் பிறப்பிலே மகிழ்ச்சியை அடைகின்ற அனைவருமே கிறிஸ்துவுக்காக பகிரங்கமாக பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்காக பறைசாற்றுகின்ற நேரத்திலே வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று திரு அவையானது இன்று இந்த மறைசாட்சியினுடைய விழாவின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை தருகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்திருக்கின்றார் என்றால் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுத்து அவரை பின்பற்றுகின்ற போது வருகின்ற துயரங்களையும் துன்பங்களையும் ஏற்க தயாரான மனநிலையை ஆண்டவர் இத்திருப்பலின் வழியாக நமக்கும் தர வேண்டி சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மதமேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரை, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 மற்றும் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 54 முதல் 60. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சார்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 17 22 முடிய. இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கும் மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அனைவருக்கும் முன்னோடியாக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் தர வேண்டும் என்பதை சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தியவர் புனித ஸ்தேவான். அன்புமிக்கவர்களே, ஒரு கிரேக்க மொழி பேசுகின்றவராக இருந்தபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறியவர். ஆகவேதான் அவருடைய பெயர் ஸ்தேவான் என்று நாம் அழைக்கின்றோம். கிரேக்கத்திலே ஸ்டெஃபானோஸ் என்று அவருடைய பெயரானது அழைக்கப்படுகிறது. ஸ்டெஃபானோஸ் என்றால் கிரீடம் என்கின்ற பொருள்படுகிறது. ஆகவேதான் அவரை முடியப்பர் என்று நாம் அழைக்கின்றோம். ஆகவே இவர் தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு கிரீடமாக இருந்தார். அதுவும் மறை சாட்சியை கொடுக்கின்ற அளவுக்கு, இரத்தம் சிந்துகின்ற அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய மகுடமாக, கிரீடமாக இருந்தவர் புனித ஸ்தேவான் என்பதை இன்றைய நாளிலே திரு அவையானது நிறைவு கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித ஸ்தேவானை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும் அப்போஸ்தலர்கள் பணிகளில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ஆகவே அதில் மிக முக்கியமான வார்த்தைகளை லூக்கா மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். தூய ஆவியின் வல்லமையோடு இருந்தவர் ஸ்தேவான். அது மட்டுமல்ல, அநேக அற்புதங்களை ஏராளமாக செய்தவர் புனித ஸ்தேவான் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு திருத்தொண்டராக அவர் நியமிக்கப்பட்டவர். எதற்காக நியமிக்கப்பட்டார் என்றால், கிரேக்க பேசுகின்ற கைம்பெண்களுக்கு உணவு கொடுக்கின்ற, அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு சரியான நேரத்திலே உணவு தர வேண்டும். ஆகவே அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு திருத்தொண்டர் தான் புனித ஸ்தேவான். ஆனால் இவருடைய ஞானமானது மிக மிக பெரியதாக இருந்தது. அதுவும் மிக முக்கியமாக இறை வார்த்தையை நன்கு கற்று அறிந்தவராக இருந்தார். பவுலுக்கு எவ்வாறாக அவர் சவுலாக இருக்கும் போது கமாலியேல் ஒரு மிகப்பெரிய ஆசானாக இருந்தாரோ, அதுபோல ஸ்தேவானுக்கும் கமாலியேல் மிகப்பெரிய ஆசிரியராக இருந்து அந்த பழைய ஏற்பாட்டை முற்றிலுமாக கற்று தேர்ந்தவராக புனித ஸ்தேவான் இருந்தார். அனைத்தையும் கற்றவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி பந்தியிலே அவர் உணவு கொடுக்கின்ற பணி. அன்புமிக்கவர்களே, திருச்சபை இன்று இந்த ஸ்தேவானை வைத்து நமக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தையும் சிந்தனையும் நமக்கு கொடுக்கிறது. ஆக திருச்சபையில் இருக்கின்றவர்களும் அதே நேரத்திலே பொது நிலையினரும் இன்றைய நாளிலே நாம் பதவிகளுக்காக அல்லல் படுகிறோம். ஆக மிகப்பெரிய உயரிய பதவிகள் வந்தால்தான் நான் இறைப்பணியை செய்வேன், இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற
அளவுக்கு இன்று அநேகர் அவ்வாறாக இருக்கிறார்கள். அன்று ஸ்தேவான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார், இருந்தபோதும் பந்தியிலே உணவை பரிமாறிக் கொண்டிருந்தார். இதுதான் கிறிஸ்தவம், இதற்கு தான் நாமும் அழைக்கப்பட்டோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக வெளிப்படையாக அவர் சொன்னார், நான் பணிவிடை புரியவே வந்தேன், ஆகவே பணிவிடை ஏற்க நான் வரவில்லை. ஆகவே புனித ஸ்தேவான் இறை ஆண்டவருடைய வார்த்தையை தெல்ல தெளிவாக அறிந்தவராக புரிந்து கொண்டவராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எல்லா இடங்களிலிருந்தும் யூதர்கள் அங்கே திரண்டு வருகிறார்கள். ஏசியா மைனர் என்று சொல்கிறோம், அங்கிருந்தும் சிரியா அங்கிருந்தும், அதே நேரத்திலே அவர்கள் எங்கெல்லாம் குடிபெயர்ந்தார்களோ அங்கிருந்தெல்லாம் இங்கே வருகிறார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் நன்கு கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் என்று சொல்லுவோம். ஆக அத்தகைய ஒரு இறை அனுபவத்தை பெற்றவர்கள், அதே நேரத்திலே ஞானிகளாக இருந்தார்கள். ஆகவே பல கேள்விகளை ஸ்தேவானுக்கு அவர்கள் அங்கே கேட்டார்கள். ஸ்தேவான் மிக அற்புதமாக அவர்கள் அனைவரையும் திணறடிக்கின்ற வகையிலே இறை வார்த்தையை போதித்தார் என்று வாசகம் சொல்லுகிறது. ஆக இயேசுவின் பிரியமானவர்கள் கடைசியாக அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆகவே இவன் கடவுளுக்கு எதிராக இருக்கிறான், மோசேவுக்கு எதிராக இருக்கிறான் என்று தலைமை சங்கத்திடம் அவரை ஒப்புவிக்கின்றார்கள். ஆகவே இறுதியாக அவருக்கு மரண தீர்ப்பானது அங்கே கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இவருடைய மரண தீர்ப்பிலே கற்களால் எரிந்து கொலை செய்யப்படுகின்ற அந்த தருணத்திலும் முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். வானமானது திறக்கப்படுகிறது. ஆகவே கடவுளுடைய மாட்சியை அவர் காணுகிறார். இறை மகன் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்திலே வீற்றிருக்கவில்லை, மாறாக நின்று கொண்டிருந்தார் என்று வாசகம் சொல்லுகிறது. நின்று கொண்டிருந்தார் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது, இதோ என்னுடைய அன்பான ஊழியன், இதோ நான் எதை செய்தேனோ அதையே அப்படியே செய்கின்ற ஒரு மாபெரும் ஊழியன் புனித ஸ்தேவான் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் சொல்லுவோம் ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் என்று. ஒருவர் மிக அற்புதமாக எதையாவது சாதித்தால் நாம் எழுந்து நின்று அவரை உற்சாகப்படுத்துவோமே, அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைமகன் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டல்ல, நின்று கொண்டு ஸ்தேவானை தன்னிடம் அழைத்தார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த விழாவானது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, எந்த பணி என்றாலும் மனமுவந்து திரு அவைக்காக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நாம் மாற ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவதாக இறை வார்த்தையை இறை ஞானத்தோடும் இறை வல்லமையோடும் நாம் அறிக்கையிட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக மிக முக்கியமானது, பிறரை மன்னித்து இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை பறைசாற்ற வேண்டும். கடைசியாக துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்தாரோ, அதுபோல இங்கே ஸ்தேவான் இயேசுவிடம் தன்னுடைய ஆவியை இறுதியாக ஒப்படைக்கின்றார். ஆகவே இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு புனிதரை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ தொடர்ந்து இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதர் ஆனார் என்னும் அறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஸ்தேவான் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தருளிவர் நாம் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.